ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அல்லாஹ் மாபெரும் கிருபையினால் இன்று நாம் ரமலான் என்று சொல்லக்கூடிய அருள் மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜுமாவில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் நம்மளால் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானை எப்படி ஆஃபியத்தோடு சிஹத்தோடு பெற்றோமோ அதே போல் இன்னும் பல ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அமைதியாக கண்ணியமானவராக வாழ செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, உலகில் அல்லாஹ் தஆலா எண்ணற்ற படைப்பினங்களை படைத்திருக்கிறார். எண்ணிக்கைக்குள் அவனுடைய படைப்பினங்களை நாம் எண்ணி பிடிக்க முடியாது. அப்படி படைத்த அல்லாஹ் அதற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு உயிரினம் என்பதாக நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது அதற்கு தேவையானவற்றை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டேதான் இருப்பான். தூரமாக நீரே இல்லாத இடத்தில் அல்லாஹ் தஆலா மரத்தை வளர செய்வான். அதற்கான நீரை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா படைக்கிறானோ அதற்கான தேவை அல்லாஹ் தஆலா அது எங்கிருந்தாலும் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படியாக மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை பல வகையில் பலவிதமாக நாம் அதை கையாளுகிறோம். நியாமத்துக்கள் அல்லாஹ் தஆலா அதிபதியாக கொடுத்திருக்கிறான். அதை பெற்ற நாம் அதை பலவிதமாக மனித சமூகம் அதை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உணவுடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உணவுடைய அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஒரு நியாமத்தாக கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அவன் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தினான் என்பதாக பார்த்தோம். யாரால் நாளும் ஒரு உணவு நாளும் ஒரு உடை என்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வருடங்கள் கடந்தாலும் அவனிடத்திலே கொடுத்தாத ஆடையும் உண்ணாத உணவு மீதம் இருக்கு என்று சொல்லுவான். அளவுக்கு பல விதமான பல முறையில் அதை பயன்படுத்த என்பதை கண்களாக பார்க்கிறோம். இப்படியாக வீடு, சம்பாத்தியம், பயணம் என்பதாக அனைத்திலும் நாம் பலவிதமாக பல கோணத்தில் அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற படைப்பினங்களை நீங்க எடுத்துக்கொண்டால் அனைத்துமே உலக வாழ்வில் அதற்கான ஒரு வழியாகத்தான் இருக்கும். அதற்கு வயதுகள் அதிகமாகும், வாழ்வியல் முறை ஒன்றாகத்தான் இருக்கும். உயிரினங்கள் எடுத்துக்கொண்டால் பிறக்கும், வளரும், அது எதை எப்படி சாப்பிடுமோ அதை அப்படித்தான் சாப்பிடும், முதலாக இருந்துவிடும். மனிதன் அப்படி அல்ல. வளர வளர சிறு வயதில் ஒன்று, இளமையில் ஒன்று, முதுமையில் ஒன்று என்பதாக வளர்ச்சிக்கு ஏற்ப நியாமத்துக்களை அவன் மாறி மாறி அவனுடைய வாழ்வில் செயல்படுத்திக் கொண்டே இருப்பான், பயன்படுத்திக் கொண்டே இருப்பான். இது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பெரும் நியாமத். அப்படிப்பட்ட எண்ணற்ற நியாமத்துக்களையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அதை அல்லாஹ் குர்ஆனில் கூறுவார், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது எண்ணிக்கைக்குள் அடங்க முடியாத அளவுக்கு நாம் கொடுத்திருக்கும் போதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எண்ணிக்கைக்குள் அடங்க முடியாத நியாமத்துக்களை மனித சமூகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை பல வகையில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பல வகையில் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவையெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதை எப்படிதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பயன்படுத்தும் முறைகளில் வாழ்வில் நியாமத்தாக பெற்ற நாம் அதை சரியாக பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்வில் ஆஃபியத்தாக இருக்கும். அந்த பயன்படுத்தும் முறையில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டு விட்டால், அது சரியாக நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு ஆபத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதுதான் நோய் என்று சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு நியாமத் சரியாக பயன்படுத்தப்பட்டால் அவனுடைய வாழ்வில் அது நலனாக இருக்கும். அது சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு ஆபத்தை தரக்கூடிய, சிரமத்தை தரக்கூடியதாக, நோயை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கோவிட் தொற்று
கொரோனா வந்ததை நான் பார்க்கிறோம். அது எதனால் உருவானது என்பதாக சிந்தித்தால் சிலதை சாப்பிட்டதால் என்பதாக நாம் பேசிக் கொண்டிருப்போம். அது அவர்களுக்கான அல்ல, மற்றும் நாமே நம்முடைய சிந்தனையில் பார்க்கிறோம். நம்மளுக்கு எல்லாம் வைரஸ் காய்ச்சல் வருவதற்கான காரணங்கள் என்பதாக பார்த்தால் கெட்ட கழிவு நீர் வீட்டில் இருப்பது மூலமாக, கெட்ட கொசுக்கள் கடிப்பது மூலமாக, ஆபத்தான காற்றை சூப்பது மூலமாக நமக்கு நோய்கள் வருது. இப்படியான வருவதற்கான காரணம் நியாமத்துக்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற சொன்னால் அவர் நோயை தரும். அது உன்னுடைய வாழ்வினுடைய சிஹத்தான சரியான வாழ்க்கையை கெடுக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரக்கூடிய நோய்கள் சில மணி நேரங்களில் சரியாகிவிடும். சில நோய்கள் வாழ்வு முழுவதும் வலியை தரும். சில நோய்கள் அன்று வரை தன்னுடைய தேவையை தானாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தவர் அதற்கு முன்பதாக தனக்கான ஒரு சிறுநீரை கூட இன்னொரு உதவியை கொண்டுதான் கழிப்பார். இப்படியாக மரண வலியை தரக்கூடிய, மரணத்தை தரக்கூடிய நோய் நமக்கு மத்தியிலே வந்து கொண்டு இருக்கிறது. இப்படியாக பல நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பதாக நீங்கள் சிந்தித்தால், நியமத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதை சரியாக பயன்படுத்தினால் உலகில் சீரான வாழ்க்கை, அதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தால் உலகில் நமக்கு ஆபத்தாக சிரமத்தான நோய்கள் வரும். அந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன உடலில் என்பதாக சிந்தித்தால், உடல் வளர்ச்சி பெற பெற அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செல்களை உற்பத்தி செய்கிறான். உடலிலே சிறுவயதாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹார்மோனுக்கு ஏற்ற ஒரு செல்லை உற்பத்தி செய்வான். அவன் இளமையை அடையும் பொழுது அந்த இளமை சூட்டுக்கு ஏற்ப, அந்த ஹார்மோனுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு செல்லை உற்பத்தி செய்வான். அப்போது சிறு வயதிலிருந்து செல்கள் எல்லாம் இறந்து போகும். புதியதாக வரக்கூடிய செல்கள் அவனிடத்திலே உற்பத்தியாகி உடலை ஆரோக்கியப்படுத்தும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புதிய செல்கள் உடலை உருவாக வேண்டும், பழைய செல்கள் அன்று இறக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் வளர்ச்சி பெற நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்படி இருப்பதுதான் ஆரோக்கியம். ஆனால் அப்படி அல்லாமல் புதிய செல்கள் உற்பத்தி ஆகாமல் பழைய செல்களும் இறக்காமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமற்றதாக இருக்கும். ஏன் அப்படி அந்த நிலை ஏற்படும் என்று சொன்னால், உலகிலே ஹராம் என்று சொல்லக்கூடிய, உலகம் ஹராம் என்பதாக நிர்ணயிக்கக்கூடிய போதை போன்ற பொருட்களை நாம் உட்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய ஹார்மோனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய செல்கள் வளர்ச்சி பெறுவதை அதை தடுக்கக்கூடிய நேரத்தில், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட செல்களும் இறக்காமல் இருக்கும் நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை இழந்து நோய்வாய்ப்பட்டதாக உலகிலே ஆகும். எனவே உலக சமூகம் ஆரோக்கியம் இழப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நியமத்துக்கள் சரியாக பயன்படுத்தாததுதான். இஸ்லாம் அனுமதிக்காதவற்றை அவன் சாப்பிடுறது காரணமாகத்தான் அவன் நோய்வாய்ப்பட்டவனாக உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே உலகில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நோய் ஏன் கொடுக்கிறான், நோய் ஏன் வருகிறது, ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலகில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் நியமத் அருக்குறை என்று சொன்னால் அது ஆஃபியத், ஆரோக்கியம்தான். இந்த ஆரோக்கியம்தான் மனிதனுடைய வாழ்வின் அனைத்திற்குமான அடிப்படையாக இருக்கிறது. உலகில் அனைத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். செல்வம் இடத்தில் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார். நினைத்ததை சாப்பிட முடியும், நினைத்த உடையை அணிந்து கொள்ள முடியும், நினைத்த வீட்டில் தங்க என்பதாக அனைத்தும் இருக்கிறது என்று சொன்னால், இருக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலே ஆஃபித் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம் இல்லையானால் உலகில் நஷ்டமடைந்தவராகத்தான் உலகிலே வாழ்வார். அனைத்தும் இருக்கிறது, அனுபவிப்பதற்கு நிம்மதியாக தூக்கம் வரவில்லை என்று சொன்னால், ஆரோக்கியம் இல்லையானால் அவரிடத்திலே அனைத்தும் இருந்து வீணாகத்தான் போகும். எனவே எது இருந்தாலும் சரி, உலகிலே எதுவும் இல்லாவிட்டாலும் ஆரோக்கியம் இருந்தால் வெற்றி பெற்றவராக இருப்பார். அனைத்தும் இருந்த இடத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் உலகிலே நாசமானவராக, நஷ்டத்து பக்கம் செல்வராகத்தான் இருப்பார். எனவே அல்லாஹ் தஆலா நாளை வறுமையிலே மனித சமூகத்தை முதலில் கேட்கக்கூடிய கேள்வி எதுவாக இருக்கும் என்று சொன்னால், ஆஃபியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பார். இது உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இதுதான் உனக்கு சக்தி வாய்ந்ததாக ஏற்படுத்தி, இதை கொண்டு நீ என்னை அடைந்திருக்க என்பதாக நாளை மறுமை அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி ஆஃபியத்தை பற்றிதான். மனக்கு ரீதியாக அல்லாஹ் தஆலா தொழுகை பற்றி கேட்கக்கூடிய அல்லாஹ் தான் கொடுக்கப்பட்ட நியமத்துக்களில் முதல் நியமத்தாக மனித சமூகத்தில் நாளை மறுமையில் கேட்கப்பட்ட கேள்வி என்பது இன்ன அவ்வலமா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமத்தி யானில் அபது மினன் நஈம். தான் கொடுக்கப்பட்ட நியமத்துக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே முதல் கேள்வியாக எதை பற்றி கேட்பான் என்று சொன்னான், அலம் நுஸிஹ்லக ஜிஸ்முக், உனக்கு நான் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்படியானால் ஆரோக்கியம் தான் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட பெரும் நியமத். அதை கொண்டு நாம் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு, வலிமையை கொண்டு அல்லாஹை நெருக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். அது பெரும் நியமத்தாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அது இருந்தால்தான்
சக்தியாக இருந்தால்தான் இபாதத்துகள் செய்ய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் வேலைக்கு செல்ல முடியும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் சம்பாத்தியம் செய்ய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் அல்லாஹின் அன்பையும் நேசத்தையும் நான் பெற முடியும். உலகிலேயே அல்லாஹத்தால் 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ் கூறும் பொழுது, ஹஜ்ஜு செய்வதற்கு உங்களிடத்தில் பணம் இருப்பதை போன்று உடல் ஆஃபியத் இருப்பது தான் கடமை என்பதாக கூறுகிறார். அப்படியானால் கடமையான விஷயத்தை செய்வதற்கு கூட உங்களிடத்தில் உடல் பலம் ஆஃபியத் என்பது வேண்டும் என்பதாக கூறுகிறார். எனவே அந்த ஆஃபியத்தை நாம் எப்போது உணர்வோம், அந்த ஆரோக்கியத்தை நாம் எப்போது உணர்வோம் என்று சொன்னால், எப்போது நமக்கு உடல் பலகீனம் அடைகிறதோ அப்போதுதான் இதுவரை நான் சக்தியாக இருந்தேன் என்பதாக உணர்வோம். அதுவரை உலகில் வீணானவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்போது பலகீனம் அடைகிறோமோ, நான் ஆஃபியத்தாக இருந்திருக்க கூடாதா, சக்தியாக இருந்தால் இதை செய்திருப்பேன் என்பதாக பலகீனம் அடையக்கூடிய நேரத்தில் தான் மனித சமூகம் ஆஃபியத்தை உணரக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 5க்கு முன் நீங்கள் 5ஐ பயன்படுத்தும்போதாக கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது அதில் 2 விஷயம் என்னவென்று சொன்னால், ஷபாபுக்க கபுல ஹரமிக், உன்னுடைய முதுமைக்கு முன் நீ இளமையை பயன்படுத்திக்கொள். சிஹத்துக்கு கபுல அசமிக், உன்னுடைய நோய்க்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்துவதாக கூறினார். அப்படியானால் முதுமை வரும் முன் இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்துவது, அந்த இளமை எப்படி பயன்படுத்துவது என்று சொன்னால், அல்லாஹ்வை அடைவதற்காக பயன்படுத்த வேண்டும். அந்த ஆரோக்கியத்தையும் அந்த இளமையின் துடிப்பையும் அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக நீங்க பயன்படுத்தினால் மட்டும்தான் உலகிலே வெற்றி பெற்றவராக வாழும். எனவே ஆஃபியத்தை அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களிடத்திலே மிகவும் சிறந்ததாக இருக்கும். உலகில் எது கிடைத்தாலும் பரவாயில்லை, எது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆஃபியத் இருந்தால் போதும் அல்லாஹ்வின் நன்மை நிச்சயமாக பெற்றுவிட முடியும். அந்த ஆரோக்கியம் தான், அந்த ஆஃபியத்து தான் உலகம் கிடைப்பதற்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு எதுவுமே இல்லை உலகிலே, ஆனால் ஆஃபியத்தாக இருக்கிறார்கள் என்று சொன்னாமல் நிச்சயமாக உலகம் கிடைத்ததுக்கு சமம், உலகையே வெற்றி பெற்றதுக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு இஹ்சன் என்று சொல்லக்கூடிய சஹாபி கூறுகிறார், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிரஅதி, எவன் படுக்கையில் இருந்து காலை படுக்கையில் இருந்து நிம்மதியாக எழுகிறார், வஆஃபினி ஃபி ஜஸதிஹி இன்தஹு குவத் இர்பிஹி, அவர் காலை இருந்ததோடு அவர் ஆரோக்கியத்தை தன் மீது உணர்ந்து கொள்கிறார், ஆரோக்கியமான உணவை அவர் உட்கொள்கிறார் என்று சொன்னால், அன்னமா ஹிஸத் லஹு துன்யா, அவர் உலகையே கிடைத்ததற்கு சமந்ததாக சொன்னார். காலை ஆரோக்கியத்தோடு அவர் முழிக்கிறார், ஆரோக்கியமான உணவு உட்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உலகம் கிடைத்ததற்கு சமம். அப்படியானால் உலகமே உங்களுக்கு சொந்தம் என்பதாக கூற. அப்படியானால் உலகில் நாம் ஆஃபியத்தாக இருப்பதுதான் நமக்கு உலகம் வெற்றி பெற்றதுக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள். ஆனால் நாம் இன்று இந்த ஆரோக்கியத்தை உணர்வதே இல்லை, அந்த ஆரோக்கியத்தை உணர்வதே இல்லை. எது நம்மிடத்திலே பணம் இல்லை என்பதற்காக வேதனைப்படுகிறோம், பொருள் இல்லை என்பதற்காக வேதனைப்படுகிறோம், சம்பளம் குறை என்பதற்காக வேதனைப்படுகிறோம். ஆனால் உடல் வலிமை இல்லை என்பதாக வேண்டிதான் நாம் வேதனைப்பட வேண்டும். ஒருவர் யூனுஸ் இப்னு உபைத் என்று சொல்லக்கூடிய சஹாபியிடத்தில் வந்து கேட்கிறார், நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறேன், என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்பதாக கூறும்போது அந்த யூனுஸ் என்று சொல்லி சஹாபி கூறினார், அப்படியானால் மிகவும் மிகவும் வேதனைப்படுகிறாய், மிகவும் வறுமையில் இருக்கு என்று சொன்னால் உனக்கு நான் 1,00,000 தீனார் தருகிறேன், 1,00,000 தீனாரை தருகிறேன், உன்னுடைய 2 கண்ணையும் கொடுத்து என்பதாக கேட்கிறார். அவர் தர மறுக்கும் பொழுது இரண்டாவதாக நான் 2,00,000 தீனார் தருகிறேன், உன்னுடைய 2 கையும் கொடுத்து என்பதாக கேட்கிறார். அதையும் அவன் தர மறுக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவதாக கேட்கிறார், இன்னும் அதிகமான தீனார்களை உனக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய 2 காலை கொடுத்து என்பதாக கேட்கும்போது அவர் தர மறுக்கக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபி கூறிய வார்த்தை, இதுதான் உலகில் வெற்றிக்கான வாழ்க்கை. உன்னிடத்தில் பணம் இல்லை என்பதல்ல, பொருளாதாரம் இல்லை என்பதல்ல, ஆஃபியத்தாக அனைத்தும் பெற்றவராக உலகில் வாழ்க அல்லவா, இதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அனைத்தும் இருந்த இடத்துல ஆஃபியத் இல்லை என்று சொன்னால் உலகில் நஷ்டமானவர். ஆஃபியத்தாக இருக்கிறார், எதுவுமே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவராக இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியாக ஆஃபியத்திற்காக துஆ செய்து கொண்டு என்பதாக கூறினார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியாக ஆஃபியத்துக்காக துஆ செய்து கொண்டு என்பதாக கூறினார்கள். உலகிலேயே துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரம் என்னவென்று சொன்னால் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் தான் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அந்த நேரத்தில் சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், இந்த நேரத்தில்
மாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்க எதை கேட்பது என்பதாக கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆஃபியத்து ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகிலேயும் சரி மறுமையிலும் சரி நீ ஆஃபியத்தை நலனை கேள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, அப்படியானால் உலகில் அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரத்தில் கூட நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்க. காரணம் என்று சொன்னால் ஆஃபியத்தை கொண்டுதான், நலனை கொண்டுதான் அனைத்தையும் உலகிலே செய்ய முடியும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹை நெருங்குவதற்கும் அல்லாஹை நேசத்து பெறுவதற்கும் ஒரு இடத்திலே சக்தி இருந்தால்தான் முடியும். எனவே சக்தியை நீங்கள் கேளுங்கள். அதை கேட்பதும் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கிறான். உலகிலேயே அல்லாஹிடத்தில் ஆஃபியத்தை கேட்பது அல்லாஹ் விரும்புகிறான். எனவே ஆஃபியத்தை அதிபடியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை கெடுப்பதற்குறான காரணங்கள் என்ன? உலகில் ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆஃபியத்தை கெடுப்பதற்குறான காரணங்கள் என்பதாக பார்த்தோமேயானால், அல்லாஹ் தஆலா உடலிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான வேலை வைத்திருக்கிறான். அதற்கான நிலையை, அதற்கான கடமையை நாம் சரியாக செய்து கொண்டு கொடுக்க வேண்டும். சலாசரத்திலே ஒரு பட்சமான குற்றங்கள் வருகிறது. இவர் இந்த குற்றத்தை செய்து கொண்டிருக்கும்போதாக வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அழைத்து கேட்கிறார், உன்னின் மீது ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, என்னவென்று சொன்னால் நீ அதிபடியாக நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், தொடர்படியாக நோன்பை பிடிக்கிறாய், தொடர்படியாக இரவு நேரங்கள் வணங்கிக் கொண்டே இருக்கும்போதாக கூறும்போது அவர் கூறினார், ஆம், நான் தொடர்படியாக நோன்பை நோக்கிக் கொண்டிருக்கிறேன், தொடர்படியாக இரவெல்லாம் வணங்கிக் கொண்டிருப்பதாக கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை, அப்படி நீ செய்யக்கூடாது, மாறாக சில நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள், சில நாட்கள் நோன்பை விட்டுவிடு, இரவு நேரத்தில் சில நேரம் உறங்கிக்கொள், சில நேரம் அல்லாஹ் வணங்கு என்பதாக கூறினார். காரணம் என்னவென்று சொன்னால், உடலுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்பது ஒன்று இடத்தில் இருக்கிறது. ஒலி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கன், உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. ஒலி ஐனிக்கு அலைக்க ஹக்கன், உன்னுடைய கண்ணுக்கு செய்ய என்பதாக உடலுக்கு ஒவ்வொன்றுக்குமாக ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை நீ செய்தாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இபாதத்துகளாகவே இருந்தாலும் சரி, அது உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார். எனவே உலகிலே உடலை பலகீனமாக்கக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, அதையும் கூட நீங்கள் விட்டு செய்யுங்கள், உங்களுக்கான கடமையானவற்றை சரியாக செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். எனவே உடலை வருத்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான இபாதத்தை செய்ய தேவையில்லை. உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உங்கள் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் சரியாக செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். அப்படியானால் அந்த இபாதத்தை, அந்த ஆஃபியத்தை எப்படி பெறுவது என்பதாக பார்த்தோமேயானால், ஒற்றை வரியில் கூறி காட்டுவார்கள். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் போதும், நிச்சயமாக நீங்கள் உலகிலே ஆஃபியத்தாக வாழ முடியும் என்பதாக இஸ்லாம் போதிக்கிறது. இமாம் ஹாரூன் ரஷீத் மௌலானா அடுத்த காலத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், குர்ஆனிலே இறைவனை நெருங்குவதற்கு வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதேபோல் ஆஃபியத்தை பற்றி எதுவும் கூறப்பட்டு என்பதாக கூறும்போது கூறினார்கள், ஒற்றை வரியில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார் என்பதாக அங்கே இமாம் கூறுகிறார், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. இந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு வசனமாக அல்லாஹ் தஆலா கூறவில்லை, ஒரு சூறாவாக கூறவில்லை, ஒரு வசனத்தினுடைய இறுதியாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும், ஆஃபியத்தானவராக உலகின் நலனுக்குரியதாக வாழ என்பதாக. அப்படி என்னவென்று சொன்னால், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அப்படியானால் அளவாக சாப்பிட வேண்டும், அளவாக நீர் அணிந்து கொள்ள வேண்டும், வீணடித்து விடக் கூடாது என்பதை இஸ்லாம் போதிக்கு. அப்போது அந்த இமாம் எடுத்து இன்னொரு ஆள் கேட்கிறார், இதேபோல் நபிமொழி ஏதும் இருக்கு என்பதாக கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழியை கூறுகிறார், உங்களுடைய இறப்பை தான் அனைத்து நோய் முழுவதற்குறான காரணமாக இருக்கிறது, அதனுடைய தேவை அறிந்து நீங்கள் தேவை நிறைவேற்றுவதாக. அப்படியானால் பசித்தால் நீங்கள் உண்ணுங்கள், இறப்பை உங்களிடத்தில் உணவு கேட்டால் கொடுங்கள் என்பதாக. அப்படியானால் இந்த இரண்டையும் நீங்கள் சரியாக பின்பற்றினால் போதும், உங்களுடைய வாழ்க்கை ஆஃபியத்தாக இருக்கும்பதாக கூறினார்கள். உடல் தேவைக்கேற்றதாக கொடுக்க வேண்டும், அளவுக்கு கடந்து உடலுக்கு கொடுத்து விடக்கூடாது. இன்று நாம் உணவு உட்கொள்கிறோம், அதை அளவு கடந்து சாப்பிடுகிறோம். அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கும்பதாக சிந்தித்தாலே போதும். எந்த ஒரு உணவும் ரசாயனம் கலக்காமல் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, அனைத்தும் ரசாயனம் கலந்ததாகத்தான் இருக்கு. அது காய்கறியாக இருந்தாலும் சரி, இறைச்சியாக இருந்தாலும் சரி, பொருட்கள், பழங்கள் என்பதாக அனைத்து பொருட்களின் மீதும் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அதை உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதையும் அளவு கடந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அதை கொண்டு நோயை குறிக்கிறான். எனவே
உணவு நமக்கு அல்லாஹ்தால நியமத்தாக கொடுத்திருக்கும் போது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும் சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வயிற்றை நீங்கள் 3ஆக பங்கு வையுங்கள். ஒன்றை உணவுக்கு கொடுங்கள், இரண்டாவதை நீருக்காக கொடுங்கள், மூன்றாவதை காலியாக விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை 3ஆக பிரித்து, இறப்பை 3ஆக பிரித்து, ஒன்று உணவுக்காகவும் இன்னொன்று நீருக்காகவும் கொடுத்து விட்டு மூன்றாவதை நீங்கள் வெறுமனே விட்டுவிடும் என்பதாக கூறினார். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இரண்டும் முழுமை பெற்று ஒன்று காலியாக இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அதற்கேற்ற செல்லுகள் உற்பத்தியாகி அந்த உணவை செழிக்க செய்வதாக கூறினார். எனவே நாம் உன்னுடைய உணவில் அளவு கடந்து விடாமல் சாப்பிட வேண்டும். இரண்டாவதாக பசி வந்தால் தான் சாப்பிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி வந்தால் சாப்பிடுவார்கள், பசி இல்லை என்று சொன்னால் நோன்பு நோற்றி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாக இன்னொரு ஹதீஸிலே, லா யுஸல்லி அன் அஹதுக்கும் பி ஹதரத்தி தஆம், உங்களிடத்தில் உணவு தயாராக இருக்கிறது, வீட்டிலே பசி உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு தொழுகை வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாக. உணவும் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் பசி உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த நேரத்தில் சொல்லி யாரும் தொழ வேண்டாம் என்பதாக. காரணம் என்ன சொன்னால், பசியை வைத்துக் கொண்டு நீங்கள் தொழ வேண்டாம், உங்கள் உணவை நீங்கள் உட்கொண்டு விட்டு தொழுங்க என்பதாக. அப்படியானால் பசித்த மூலமாக சாப்பிட்டோமானால், பசி இருக்கக்கூடிய நேரத்தில் இபாதத் செய்தோமானால், பசி இருக்கக்கூடிய நேரத்தில் வயிற்றுக்கான உணவை கொடுக்கவில்லை ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியம் என்பது கெடும்பதாக சொன்னார்கள். இபாதத்துகளாகவே இருந்தாலும் சரி, உங்கள் வயிற்றுக்கு தேவையான கடமையை நிறைவேற்றி விட்டு நீங்கள் இபாதத்து செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துக்கூடிய பெரும் நியமத். அது அடிபடுவதற்கும் அது அழிவதற்குண்டான காரணம் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை சரியாக பயன்படுத்தாததான். அளவு கடந்து சாப்பாடு என்பது அல்லாஹ் தஆலா அருக்கொடையாக நியமத்தாக கொடுத்து அதை அளவு கடக்கும் பொழுது அது ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. எந்த ஒன்றும் அல்லாஹ் சரியாக கொடுக்கக்கூடிய சரியாக பயன்படுத்தினால் அது ஆஃபியத்தை தரும். அது அளவு கடக்கும் நேரத்தில் அது சிரமத்தை தரும் என்பதை பார்க்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியாக அல்லாஹும் இன்னா நஸ்அலுக்கல் ஆஃபியா, ஆஃபியத்தை தாருவதாக கேட்டுக்கொண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று உலக அளவிலே மருத்துவம் எல்லாம் எப்படி பார்க்கப்படுகிறது சொன்னால், நோய்க்காக மருந்தாக இன்று பார்க்கப்படவில்லை, மாறாக நோய்க்கு முன்பதாக மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்பதாக அதற்கான செலவினங்கள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்திலே கூட ஒரு நபர் ஆஸ்பத்திரிக்கு தன்னுடைய மகனை அழைத்து சென்றிருக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரம், இரத்தங்கள் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த தந்தையுடைய கதர் எவ்வாறாக இருக்கும்? அப்போது அவர்கள் தன் முன் அமர வைத்து பேசிய வார்த்தைகள் என்னென்று சொன்னால், இதை ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு இரத்தங்கள் விழுந்து கொண்டு நேரத்தில் வலியில் மகன் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறிய வார்த்தை, இதற்கு இத்தனை லட்சம் செலவாகும், செய்யலாம் என்பதாக கேட்க சொன்னார்களே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மருத்துவம் எல்லாம் உதவிக்காக வேண்டியோ காப்பாற்றுவதாக பார்க்கவில்லை, மாறாக பணத்திற்காக தான் பார்க்கப்படுகிறது என்பதை கண்முன்னால் பார்க்கிறோம். இன்னும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எந்த அளவுக்கு மருத்துவம் என்பது வியாபாரமாக மாறிவிட்டு என்பதாக கூறுவதாக இருந்தால், இரண்டாவதாக அவள் கூறிய வார்த்தை, ஒரு எலும்பு கட்டாகிவிட்டது, அந்த எலும்பை சேர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஸ்டீல் பிளேட் வைக்க வேண்டும். அந்த ஸ்டீல் பிளேட்டில் கூட முதல் ரகத்தை வைக்கவா இரண்டாவது ரகத்தை வைக்க என்பதை கேட்க என்று சொன்னால், இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு மருத்துவம் என்பது மாறி அமைந்ததுக்கு கண்கூடாக பார்க்கும். எனவே நாம் இந்த காலகட்டத்தை வாழக்கூடிய நாம் நம்முடைய உடலை நாம் தான் ஆஃபியத்தாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை காப்பாற்றுவதற்கு எவரும் இல்லை. அவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக தான் உலகிலே அனைவரும் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலை நாம் தான் ஆஃபியத்தாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா பெரும் நியமத்தாக மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணிடங்காத நியமத்தை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் முதல் நியமத்தாக கொடுத்தது இந்த ஆஃபியத்து தான். இந்த ஆஃபியத்து இருந்தால் போதும். அல்லாஹை தொழுவதற்கும் ஆஃபியத்து தேவை, உலகம் சம்பாத்தியம் செய்வதற்கும் ஆஃபியத்து தேவை. அந்த ஆஃபியத்தாக வாழ்வது என்பதுதான் உலகை வெற்றி பெற்றதற்கு சமம் என்பதாக சொல்லணும். எனவே ஆஃபியத்தான வாழ்க்கையை வாழ்வோமா. அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை கேட்டு பெற்று உலகில் ஆஃபியத்தாக வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி